கோவை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை தந்த கேப்டன் விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் இன்று மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகிய நிலையில் கோவையில் தேமுதிகவினர் படங்களை பார்த்து கொண்டாடினார். சினிமா பின்புலமின்றி புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களையும் இயக்குநர்களாக அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த். அரசியலிலும் குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்தவர் என்ற பெருமையும் பெற்றவர். பல முன்னணி நடிகர்களின் 100வது படங்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறாத நிலையில் விஜயகாந்தின் 100வது படம் மிகப்பெரிய வெற்றி கண்டது. ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் 1991ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சரத்குமார், மன்சூர் அலிகான், ரூபினி, காந்திமதி, நம்பியார், ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. 34 ஆண்டுகள் கடந்தும் ஆகஸ்ட் 25 விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் இன்று ஆகஸ்ட் 22 மீண்டும் திரையரங்குகளில் வெளியானது. கோவையில் உள்ள அவரது ரசிகர்கள் இது புதிய படம் வெளியானது போல் கொண்டாடி ரசித்தனர். கோவை ராம் நகரில் உள்ள செந்தில்குமரன் திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த தேமுதிகவினர் சின்ன வயது நினைவுகள் மீண்டும் உயிர்த்தெழுந்தன என தெரிவித்தனர். இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல், துணைச் செயலாளர் மாநில தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் அட்வொகேட் முருகராஜ், வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர், மாநில தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் ஜனா சுலைமான், மாவட்ட துணைச் செயலாளர் ராஜா, மாவட்ட தொழில் சங்க செயலாளர் ராஜன், கணேஷ் குமார், செந்தில், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் காஜா உசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பத்திரிகை நண்பர்களுக்கு கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்கள் புரட்சி கலைஞர் இதயம் கேப்டன் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸு மறு வெளியீடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் இன்றைக்கி கண்டுகளித்தோம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் 1991 ஏப்ரல் 14 இந்த படம் வந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறோம் 16 வயசு. இன்றைக்கி 50 வயசு நிறைவிட்டு 56 வயசு. 34 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த படம் இன்றைக்கி நாங்கள் அந்த 16 வயசுக்கு திரும்பி போன மாதிரி அந்த அனுபவத்தை இன்றைக்கி புரட்சி கலைஞருடைய படம் பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலக வரலாற்றில் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் சரி, அவர் சமகாலத்தில் பயணித்த அந்த நடிகர்களுக்கும் சரி, ரஜினிகாந்த், விஜயகாந்த் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்கும் சொல்கிறேன், கமலஹாசனுக்கு, தலைவருக்கு கேப்டனுக்கு நடந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு